கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலையும் என் தேவனுக்கு நான் என் மகிமையை செலுத்திக் கொள்கிறேன். வாரம் ஒரு மிஷினரி என்ற தலைப்பில் இந்த வாரம் நான் உங்களோடு பேசக்கூடிய மிஷினரி சேஷரத்தின அம்மையார் என்ற ஒரு மிஷினரியை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இவர் 1922 ஆண்டு ஆந்திரா மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணா மாவட்டத்திலே சின்னப்பாறைக்குடி என்ற இடத்துல ஒரு செல்வந்தருக்கு மகளாக பிறந்தார்னு சொல்லி பார்க்குறோம். இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, சாத்தான் வல்லவன், ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவரை காட்டிலும் வல்லவர் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து புரிந்து கொண்டேன் என்று தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். இவர் என்னன்னாக்கா ஒரு செல்வந்தருக்கு பிறந்தவர்கள். இவர் இவங்களுடைய தாய் தகப்பனார் ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இந்து சடங்காச்சாரங்களிலும் இந்து காரியங்களிலும் அவர்கள் மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு இருந்தவர்கள். இவங்களுடைய இந்த சேஷ ரத்னம் அம்மையார் சிறுவயதாக இருக்கும்போதே அவருடைய தாயார் மரித்து விடுகிறார்கள். அவங்க மூத்த சகோதரி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தன் பிள்ளையை போல் அந்த அம்மையாரை பாதுகாத்து வழிநடத்தி வந்துட்டுருக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 15 வயது ஆகும்போது இவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, அதே ஊரை சேர்ந்த ஒரு செல்வந்தருக்கு பசுவையா என்ற ஒரு செல்வந்தருக்கு திருமணம் முடித்து வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த திருமணம் முடிந்து சில நாட்களில் அவங்க என்ன செய்கிறாங்க, நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு வியாதியினாலே பாதிக்கப்படுறாங்க. அந்த வியாதி நிமித்தம் அவர்கள் மிகவும் வேதனையோடு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரம் கஷ்டப்பட்டு ரொம்ப அநேக இக்கட்டுகளில் அநேக வேதனையோடு என்ன செய்கிறாங்க, ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அந்த ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த வியாதினால் அவங்க கஷ்டப்பட்டது மாத்திரம் இல்லை, அவங்கள பிசாசு பிடியிலையும் சிக்கிக்கொள்கிறாங்க. ஒரு பிசாசு பிடியும் சிக்கி அதிலிருந்து மீள முடியாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க தகப்பனார் என்ன செய்கிறானாக்கா, அவங்க குடும்ப குருவான ஒரு மத போதகரை கூட்டிகிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த பிசாசை அவங்கள விட்டு துரத்தும்படியாக அவர் வேண்டிக் கொள்கிறாரு. ஆனால் அவரோ என்ன சொல்கிறாருனாக்க, இவர்கள் இந்த அம்மையார் இதில் கஷ்டப்படுறது இவங்க முன் ஜென்மத்தில் செய்த ஒரு கர்மமே, அதனால் முன் வினையின் பயனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அதனால் பிசாசை துரத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பரிகாரத்தை சொல்கிறாங்க. அப்போ அந்த பரிகாரத்தை செய்வதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் என்ன செய்கிறாங்கனாக்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையே இருக்கும்போது என்ன செய்கிறாங்கனாக்க, அது மாத்திரம் இல்லை, அவங்க அநேக மந்திரவாதிகளை கூட்டிகிட்டு வராங்க. ஆந்திர மாநிலத்திலிருந்து என்ன செய்கிறாங்க, ரெட்டையர்கள் அப்படின்னா அண்ணன் தம்பி 2 பேருமே பிரபல ஜோசியராக இருக்கிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு அவங்க மூலியமாக என்ன செய்கிறாங்கனாக்கா, இந்த பிசாசை துரத்து சொல்லி கேட்குறாங்க. அவங்களாலையும் முடியாமல் போயிடுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க 2ஆம் முறையாக கர்ப்பமாகிறாங்க. கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவங்க ரொம்ப வேதனையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த நினைவுகள் எல்லாம் இழந்து போகக்கூடிய நிலையில் ரொம்ப மிகவும் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, தங்கள் குல தெய்வத்தை வணங்குவதற்காகவும் குல தெய்வ கோயில்களுக்கெல்லாம் போகிறாங்க. அங்கே இப்போ இந்த இதெல்லாம் புண்ணிய இதெல்லாம் செய்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, 3 மாதம் அங்கே தங்கியிருந்து அந்த குல தெய்வத்துக்கு நிறைய இதெல்லாம் செய்து பூஜைகள் எல்லாம் செய்து பார்க்குறாங்க. அப்போ கூட அந்த பிசாசின் பிடியிலேருந்து அவங்க விடுபட முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க உடல்நிலை மிகவும் மோசமான சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்கனாக்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் உய்யூர் என்ற கிராமத்தில் ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா உங்கள் பிள்ளைக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே என்னன்னாக்கா கனடாவிலேருந்து
குக்கு என்ற ஒரு டாக்டர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவங்க பிள்ளை சரியாயிருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இவங்க இந்த இந்த அம்மையாருடைய கணவரும் தகப்பனாரும் மிகுந்த இந்து வைராக்கியம் உடையவர்களாக இருந்தபடியினாலே அது கிறிஸ்தவ ஒரு ஹாஸ்பிட்டல், மிஷன் ஹாஸ்பிட்டல், அந்த டாக்டர் ஒரு கிறிஸ்தவர் என்பதனால அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயங்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ரொம்ப முடியாத சூழ்நிலையில் ரொம்ப அந்த நினைவுகள் தப்பி மரண தருவாயில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்களேன். அந்த சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க, சரி தன்னுடைய பிழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது அவங்க முற்றிலுமாய் சுய நினைவு இழந்த சூழ்நிலையில் காணப்படுகிறாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனாலும் சுகம் கொடுப்பதற்கு ஒரு டாக்டர், பெரிய டாக்டர் இருக்கிறாரு, அவர் சுகம் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா இவங்க தகப்பனாரும் கணவரும் என்ன சொல்கிறாங்க, அப்படின்னா எங்களுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் சரி, எவ்வளோ எங்கே போய் அந்த இது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனால கொடுங்க, என் பிள்ளை பிழைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, அவர் அந்த ஒரே ஒரு டாக்டர் இயேசு கிறிஸ்து தான், அவரும் நாள் மாத்திரம்தான் சுகம் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த இரவில் அந்த டாக்டரும் 40 தாதிமார்களும் அந்த படுக்கையை சுற்றிலும் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணுகிற வேலையில் காலையில் விடிய ஜெபம் பண்ணுறாங்க. விடிய ஜெபம் பண்ணி காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்னன்னாக்கா அந்த அம்மையா சுயநினைவு திரும்பி எழுந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ இவங்க அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது அப்போவும் அவங்க கர்ப்பிணியாக இருந்தபடினாலே அவங்களுக்கு அந்த சமயத்தில் குழந்தை பிறக்கிற டைமாக இருக்கிறபடினால அப்போவும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு டாக்டர் குக்கு விக்டர் பால் என்ற பெயரிட்டு அந்த விக்டர் பால்னு சொல்லி பெயரிடுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது சேஷரத்னா அம்மையார் என்ன செய்கிறாங்கனாக்க தனக்கு உயிர் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை தன் குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரும் அவருடைய கணவரும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஒப்புக்கொண்டு கர்த்தரை சேவிக்கும்படியாக என்ன செய்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்து ஆனால் அவங்க தகப்பனாருக்கு இது பிடிக்காதனால அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காய் நிறைய வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க தகப்பனார் என்ன செய்கிறாங்க, இவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க அநேக உபத்திரவங்கள் மத்தியில் என்ன செய்கிறாங்க, தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்ன செய்கிறாங்கன்னாக்க அந்த ஊர் ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, அதனால் இவங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊருட்டே அனுப்புறதுக்கு பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கிறிஸ்டினிட்டி அப்படின்னா கிறிஸ்தவங்க இருக்கிற இடத்துல போய் அவங்க ஒரு குடிசையில் குடியிருக்கிறாங்க. இவங்க மாளிகையில் இருந்தாலும் அப்போது கிடைக்காத சந்தோஷ சமாதானம் இந்த ஓலை குடிசையில் இருக்கும்போது இவங்களுக்கு கிடைக்குது. உறவுகள் ஒதுக்கி விட்ட நிலையிலும் கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் ஒரு கூட்டத்தினர் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவங்க அந்த இடத்துல இருந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்கிறாருனாக்கா ஆண்டவர் அந்த அம்மையாருக்கு குணமாக்கும் வரத்தை கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருந்த ஒரு விவசாயினுடைய ஏர் மாடுகள் இறந்து போகிற தருவாயில் இல்லை அப்படின்னா ரொம்ப மரித்து போகிற தருவாயில் 2 ஏர் மாடுகள் இருக்குது. அப்போ அந்த விசுவாசி அந்த விவசாயி சொல்கிறாரு என்னன்னாக்கா, நீங்கள் ஜெபித்து அந்த எருதுகளுக்கு தண்ணி கொடுத்தீங்கனாக்கா அது உயிரோடு வந்துடும், நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ இந்த அம்மையாருக்கு ஒரு கழக்கம், நம்ம போய் ஜெபித்தா அந்த அந்த எருமாடுகள் எந்திரிச்சா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாது, மகிமைப்படும். ஆனால் சப்போஸ் இறந்துருச்சுனாக்கா அந்த தேவனுடைய இயேசுவின் நாமம் தூசிக்கப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தயங்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஜீவன் கொடுத்த நான் அந்த எருதுகளுக்கு ஜீவன் கொடுப்பேன், பயப்படாத, போய் ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அம்மையார் என்ன செய்கிறாங்க, போய் ஜெபித்துட்டு அவங்களுக்கு அந்த தண்ணி கொடுக்குறாங்க. அந்த 2 எருமாடுகளும் என்ன செய்யுது, பிழைத்து கொள்ளுகிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கிற சுற்றி கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கனாக்கா இந்த அம்மையார்
அம்மையார் இடத்துல நிறைய பேர் வந்து நிறைய தேவன் இவங்க மூலயமா குருடரை பார்வையடைய செய்யும், சப்பானிகள் எழுந்து நடக்கும்படியாகவும், செவிடர்கள் கேட்கும்படியாகவும், ஊமையர்கள் பேசும்படியாக அநேக அற்புதங்களை இந்த அம்மையாரை கொண்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. இதனால் அங்கே இருந்தவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, இவங்களை எப்படியாவது இந்த ஊருட்டு துரத்தி விடணுங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இவங்களுக்கு தரிசனத்தில் ஒரு இடத்த காமிக்கிறாங்க. என்னன்னாக்கா, ஆந்திர பிரதேச இந்த பெங்களூர்லேருந்து மைசூர் போகிற வழியில் 18 கிலோமீட்டர் இடத்துல ஒரு இடத்த வந்து இவங்களுக்கு தரிசனத்தில் காமிக்கிறாங்க. அந்த தரிசனத்தில் காமிச்சிட்டு இந்த இடத்துல போய் நீ சுவிசேஷத்திற்கு அறிவிப்பதற்காக ஒரு ஆசிரமத்தை கட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க விசாரித்து பார்த்து என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல போய் ஒரு ஆசிரமத்தை கட்டி அந்த இடத்துல இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேக அற்புத அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, காவல் நிலையத்தில் போய் அவங்க வந்துட்டு இது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா, அப்பாவி இந்து ஜனங்களை வந்து இவங்க கிறிஸ்தவங்களுக்குள்ள கொண்டு போய் மதம் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர்கள் வந்து விசாரித்து பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடியே நடக்குது, அற்புதங்கள் நடக்கும்போது அதை பார்த்த காவலாளிகள் என்ன செய்கிறாங்கனாக்கா, இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் திரும்பவும் என்ன செய்கிறாங்கனாக்கா, டெல்லிக்கு மேல்முறையீடு செய்கிறாங்க. டெல்லிக்கு மேல்முறையீடு செய்யும்போது அப்போ அங்கே இருக்கிற இராணுவ உயர் அதிகாரியாகிய கரியப்பா என்ற ஒரு இராணுவ வீரர் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துக்கு கடந்து வராங்க. கடந்து வந்து அங்கே இருக்கிற அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு இடத்த நானே காண்பிக்கிறேன், நீங்கள் அங்கே போய் உங்களுடைய பணியை செய்யுங்க, இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, நாங்கள் இங்கே தான் இருப்போங்கிற மாதிரி அங்கேயே இருந்து தேவ பணியை செய்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அங்கே தங்கி அங்கே நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாரு, இது வந்துட்டு இவங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, கிறிஸ்தவர்கள் இவங்க ஒன்றுமே செய்ய முடியாது, இவங்களிடத்தில் எந்த குறையும் காணலைன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, 24 மணி நேரமும் அவர்களுக்கு காவல் காக்கும்படியாக அங்கே காவலாளிகளை நியமிச்சுட்டு இவர் வந்து போயிடுறாரு. அப்போ இவங்களுடைய பணி என்ன செய்யுதுன்னா தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்களை வந்துட்டு என்ன செய்கிறாங்க, இவங்க ஊழியத்தை எதை செஞ்சு இவங்களை இது அழிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கனாக்க, ஒரு பிரபலமான ஒரு மந்திரவாதியை, திண்ணையா என்ற ஒரு மந்திரவாதியை அவர் மூலியமாக மந்திரங்களை ஏவி விட்டு இவரையும் இவருடைய ஊழியங்களையும் அழிக்க திட்டமிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் ஒன்றுமே இவங்களை செய்ய முடியல. சில நாட்கள் கழித்து அந்த மந்திரவாதி திண்ணையா என்ன செய்கிறாருனாக்க, இந்த அம்மையாரிடம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னித்து விடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் என்ன செய்கிறானாக்கா ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி வல்லமையாய் தேவன் அந்த அம்மையாரை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கும்போது ஆந்திர மாநிலத்திலே ஒரு 1000 பேர் கூடுகிற ஒரு பெரிய கூட்டத்தை இந்த அம்மையாருக்காக ஆயுதப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இவர்கள் பேச போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் 7 யானைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்த பழக்குவித்து அந்த 7 யானைகளை கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் பயமுறுத்தி துரத்தும்படியாக இது பண்ணுறாங்க. அப்போ அந்த 7 யானைகளை என்ன செய்யுது, அந்த கூட்டத்தின் நடுவில் வந்து மிகவும் பிளறி இது பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விலகி ஓடிடுறாங்க. அந்த கூட்டம் நடக்க முடியாதபடி ரொம்ப தடைகளை கொண்டு வராங்க. அப்போ அந்த 7 என்ன செய்கிறாங்க, அந்த அம்மையார்கிட்ட சொல்கிறாங்க, யானைகள் வந்துருச்சு, யானை எது செய்தாலும் செய்யலாம், அதனால் நீங்கள் ஓடிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மையார் சொல்கிறாங்க, என்னை அழைத்தவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அங்கே போகாமல் தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. என்னன்னாக்கா, ஆண்டவரே இந்த காரியத்தில் நீங்கள் தலையிடுங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஜெபித்து கொண்டே இருந்து ஒரு சில மணி நேரத்தில் கண் விழித்து பார்க்கும்போது அந்த 7 யானைகளும் அவர்களுக்கு முன்பாக முன்னங்கால்களை முடக்கி தலையை தாழ்த்தி அந்த துதிக்கையினாலே வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை துதித்து கொண்டிருந்ததை பார்த்துருக்குறாங்க அந்த அம்மையா. அவங்களுக்கு ரொம்ப அது வந்து மிகவும் ஒரு ஆச்சரியமான இதாக இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஜனங்கள் எல்லா ஜனங்களும் போயிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில ஜனங்கள் இருக்கும்போது அவங்களுக்காக 1.5 மணி நேரம் பிரசங்கிக்கிறாங்க.
பிரசங்கிக்கும் போது தான் அந்த யானைகளும் என்ன செய்கிறாங்கனாக்க இடையிடையே தலையாட்டி அந்த செய்தியை ஆமோதிப்பது போல், தேவனுடைய செய்தி கேட்பது போல் தலையசைத்து அவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். செய்தி முடித்த வேளையில் என்ன செய்கிறாங்க, யானை பாகர்கள் அந்த யானையை எழுப்புகிறாங்க. ஆனால் அவைகளால் எழும்ப முடியலை. அப்போ அந்த 7 யானை பாகர்களும் என்ன செய்கிறாங்க, அந்த அம்மாட்ட சரணகடி அடைந்து எங்களை மன்னிச்சிருங்கம்மா, நாங்கள் மற்றவங்க சொன்னனால செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கனாக்க, அவங்க நீங்கள் எங்கள் யானைகளுக்காக அது எழும்ப மாட்டேங்குது, ஜெபிங்க. அப்போ இந்த அம்மையார் ஜெபிக்கிறாங்க. ஜெபித்து முடித்தனது அந்த 7 யானைகளும் எழுந்து நின்று தேவனுக்கு மகிமை செலுத்தி கொண்டு திரும்ப போச்சுன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் தேவன் பெரிய ஒரு அற்புதத்தை செய்து அதன் மூலிமா நிறைய ஜனங்கள் அந்த பகுதியில் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் அவர்களை ரொம்ப வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. அந்த ஆசிரமத்தில் என்னன்னாக்க, அந்த ஆசிரமத்தில் இருந்தவங்களெல்லாம் நிறைய பேர் நிறைய அந்த பகுதியை சுற்றிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அப்போ இன்றைக்கு அந்த ஆசிரமம் இன்றும் இருக்கிறது. இன்றைக்கு எல்லா தேசத்திற்கும் ஜெப வீடு என்று சொல்லி அந்த ஆசிரமத்துக்கு ஜெப வீடு என்று பெயரிட்டிருக்காங்க. எல்லா தேசத்திற்குமே ஜெப வீடுன்னு சொல்லி அது இன்றைக்கு ஒரு பைபிள் காலேஜாக திகழ்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த அம்மையார் வெள்ளிக்கிழமை இரவுகளில் ஜெப கூட்டங்களையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் செய்து தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சிருஷ்டிகர்த்தர் தம்முடைய சிருஷ்டிகர்த்தரை பார்த்து தேவனால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகளும் அவங்க தேவனுக்கு பயந்து நடுங்கினன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக சேஷ ரத்தினம் அம்மையார் தேவனை பற்றி அநேக காரியங்களை செய்து 2001ஆம் ஆண்டிலே தேவனடி சேர்ந்தார், இயற்கை எய்தினான்னு சொல்லி பார்க்குறோம். இவர்களுடைய இந்த சாட்சியானது நமக்கும் என்ன செய்து நம்ம அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி, அநேகருக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு ஜெப காரியத்தை குறித்து இந்த மிஷினரி வாழ்க்கையானதுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கறதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. அவங்க எத்தனையோ ஊழியத்திற்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வந்த போதிலும் அவர்கள் என்ன செய்தாங்க, தொடர்ந்து அந்த ஜெபத்தில் நிலைத்திருந்தபடினாலே கர்த்தர் அவங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். இன்றும் அதற்கு அநேக சாட்சிகள் இந்த இடத்துல இருக்கிறதை நாம் காண்கிறோம். அதுபோல் நாமும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஜெபிப்பதை மாத்திரம் நிறைத்து விடாதபடி ஜெபித்து ஜெயம் எடுப்போம். ஜெபமே ஜெயம். ஆமேன்.